வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போறது முட்டை மசாலா. இது சாதம், சப்பாத்தி, தோசை கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு மீடியம் சைஸ்ல 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போன உடனே ஒரு பெரிய பழுத்த தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவு வெந்த உடனே இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாக்களுடைய பச்சை வாசனை போன உடனே இது கூட 1/2 கப் அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். மசாலா நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. மசாலா இந்த அளவு திக்கான உடனே இதில் நம்ம முட்டைகளை உடைச்சி சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 முட்டைகளை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். முட்டை ஓரளவு வெந்த உடனே இதை இன்னொரு பக்கமா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். முட்டை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை முழுசா வேணும் அப்படின்னாலும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துட்டு கை நிறைய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். முட்டை மசாலா ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.